முதலமைச்சர் விஜய் கரூர் செல்ல தடை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். கரூர் விவகாரம் தொடர்பாக திமுக தொடர்ந்த இடையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் என்ன கருத்தை கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள்? விரிவான விவரம். சிகாமணி, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கினுடைய விசாரணை தான் இன்று உச்சநீதிமன்றத்துல நடந்தது. இன்னும் விரைவில் கரூர் செல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பயணத்திற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்துல திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி கரூர் விவகாரங்கள் குறித்து வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் பொது வெளியில பேசுவதற்கும், அதே நேரத்துல ஏற்கனவே கரூர் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக CBI வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தக்கூடிய மனுதான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் முதல்ல இந்த வழக்கு விசாரணை தொடங்கியதுமே அரசியலமைப்பு அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என நினைக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து திமுக தரப்பு தன்னுடைய வாதங்களை முன்வைக்க தொடங்கியது. அதை பொறுத்தவரையிலுமே கரூர் உயிரிழப்பு விவகாரத்துல மக்களிடையே ஒரு கருத்தை திணிக்க தமிழ்நாட்டுல முயற்சி நடக்கிறது. குறிப்பாக கரூர் உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக கருத்துக்களை பொது வெளியில தெரிவித்து வருகிறார்கள். எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் முன்பு வைத்தார்கள். அதற்கு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளை பொறுத்தவரையிலுமே முதலமைச்சருக்கு நிர்வாக ரீதியிலான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என திமுக தரப்பு வழக்கறிஞரை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு திமுக தரப்பை பொறுத்தவரையிலுமே தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி அவதூறு என்பது பரப்பப்பட்டு வருகிறது இந்த விவகாரத்துல. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலுமே வழக்கு விசாரணையில இருக்கும் போது பொது வெளியில கருத்துக்களை பரப்பி வருவதற்கு CBI விசாரிக்க கோரி இந்த உத்தரவை தான் பிறப்பிக்க வேண்டும் என தங்கள் தரப்புல கேட்கிறோம் என்ற எதிர்வாதத்தை முன்வைத்தார்கள். அதே நேரத்துல கரூர் துயர சம்பவத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் உள்ளிட்ட நபர்கள் நிவாரணங்களை வழங்குவது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட முயற்சிக்கிறார்கள். அதே நேரத்துல ஊடகங்களுக்கு வெளிப்படையாக பேட்டிகளை எல்லாம் கொடுக்கிறார்கள். இதனைத்தான் நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என இந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என திமுக தரப்பு வழக்கறிஞர்களை பொறுத்தவரையிலுமே தெரிவித்தார்கள். அப்போது நீதிபதிகளை பொறுத்தவரையிலுமே முதலமைச்சர் விஜயை நீங்கள் எப்படி குற்றம் சாட்டப்பட்ட நபர் என இந்த நீதிமன்றத்தில் குறிப்பிடுவீர்கள் என திமுக தரப்பு வழக்கறிஞரை நோக்கி நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார்கள். கரூர் விவகாரத்தின் போது தமிழ்நாட்டினுடைய ஆட்சியில் இருந்த திமுக ஆட்சி காலத்தில் கூட குற்றம் சாட்டப்பட்ட நபராக விஜயுடைய பெயர் என்பது முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்படவில்லை. அப்படி இருக்கும் போது எப்படி உச்சநீதிமன்றத்தில் இன்றைய வாதத்தின் போது குற்றம் சாட்டப்பட்ட நபர் விஜய் என நீங்கள் குறிப்பிடுவீர்கள் என்று நீதிபதிகள் திமுக தரப்பு வழக்கறிஞரை பார்த்து கேட்டார்கள். அது மட்டுமல்லாமல் வழக்கில் இருக்கக்கூடிய உரிய சாராம்சங்களை தெளிவாக படித்துவிட்டு நீதிமன்றத்திற்கு வாருங்கள் என்ற ஒரு அறிவுரையுமே ரொம்ப காட்டமாக அந்த நீதிமன்றத்துல வழங்கி இருந்தார்கள். அதே நேரத்துல இன்னும் சில கருத்துக்களையும் தெரிவித்தார்கள். கரூர் விவகாரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை மீறி சம்பந்தப்பட்ட நபர்கள் பேசுகிறார்கள் என்றால் இந்த வழக்கை நீங்கள் அவதூறு வழக்காக தான் தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஏன் இது ஒரு தடை வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பியதோடு இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலுமே உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுப்பு தெரிவிக்கிறது என தெளிவாக தெரிவித்தார்கள். அப்போது திமுக தரப்பு வழக்கறிஞர்களை பொறுத்தவரையிலுமே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டாம், நாங்கள் மனுவை வாபஸ் பெறுகிறோம் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கிய உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் மனுவை திமுக தரப்பு வாபஸ் பெறுவதற்கு அனுமதி அளித்து மனுவை தள்ளுபடி செய்து இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்தார்கள். அதே நேரத்தில் இன்னொரு அம்சத்தையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள். மனுவை சரியாக தயாரித்து தேவையான நிவாரணங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அறிவுரை என்பதையும் திமுக தரப்பு வழக்கறிஞர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஜூலை 10ஆம் தேதி அன்று கரூருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் செல்ல இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாக இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று எத்தகைய உத்தரவுகளை பிறப்பிக்க போகிறது, எத்தகைய போக்குடன் இந்த வழக்கை கையாள போகிறது என்ற எதிர்பார்ப்புகள் இருந்ததிலே மனுவே சரியாக தயாரிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்று முதலமைச்சர் விஜயை குறிப்பிட முடியாது என காட்டமான பதில்களை தெரிவித்ததோடு இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை இன்னும் அதிகரித்திருக்கிறது. சிகாமணி, அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.